ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது ஜோதிட வகுப்பு 15வது பகுதி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதியளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. முதலாவதாக கடவுள் வணக்கம் சொல்லிக்குவோம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைக்ரீவ முபாஷ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கம் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சென்னை ஆகஸ்ட்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்போது இந்த சென்னை அகஸ் அப்படின்னா என்னங்க? அகஸ்ட்னா வந்து பகல் பொழுது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பகல் பொழுது வந்து எவ்வளவு டயத்துக்கு வந்து இந்த பகல் பொழுது இருக்கும்? எப்போ? சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த பகல் பொழுது எவ்வளவு நேரத்துக்கு இந்த பூமியில் சூரிய உதயம் இருக்கும். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம், இந்த டைமிங் சொல்லக்கூடிய பகல் பொழுது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அகஸ் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து சென்னை அகஸ்ட்னு வந்து ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரம் என்று சொல்லக்கூடியது என்ன? சென்னை தான். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து ஒரு தலை, இதுதான் ஒரு ஹெட்டு. அப்போ இதை வந்து இதுதான் வந்து நம்ம முக்கியமாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு தலைவர் யாரோ அவரை தானே முக்கியமாக நம்ம பார்ப்போம். அப்போ சென்னையுடைய அகஸ். மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை வந்து உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுங்க. சரிங்களா? சென்னை அகஸ் அப்படின்னா பகல் பொழுதுல வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் இருக்குங்கிற சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் 28, 31 28 நாளிகை 31 வினாடி. பகல் பொழுதுங்கிறது பார்த்தீங்கன்னா 30 நாளிகை இருக்கணும். சரிங்களா? இரவு 30 நாளிகை, பகல் 30 நாளிகை சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா 60 நாளிகை. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 28 நாளிகை தான் இருக்குது. அப்போது இன்று பகல் பொழுது முழுவதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் வரைக்கும் சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னா 28 நாளிகை வரைக்கும் தான். அப்போ 28 நாளிகை 31 வினாடி வரைக்கும் தான் இருப்பார் சூரிய பகவான். அப்போது 2 நாளிகை குறைவு. 2 நாளிகைன்னா வந்து ஒரு நாளிகை வந்து 24 நிமிடம், 2 நாளிகை பார்த்தீங்கன்னா 48 நிமிடங்கள். அப்போது 48 நிமிடமும் 31 செகண்ட்ஸ். சரிங்களா? வினாடிகள். அது வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூரிய அஸ்தமனம் ஆகிவிடுவார். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது குறைவாக இருக்கும், இரவு பொழுது அதிகமாக இருக்கும். கோடை காலத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது குறைவாக இருக்கும். அப்போ கோடை காலத்தில் பார்த்தோம்னா அதிகாலையிலேயே 5:50 5:55க்கெலாம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகிடும். சில டைம் பார்த்தீங்கன்னா 5:50க்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வச்சுக்கோங்க. சூரிய உதயம் வந்து ரெடி ஆகிடும். ஜோதிடத்தில் வந்து முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, நீங்கள் பஞ்சாங்கத்தை வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து அடிப்படை. இதுதான் இந்த அடிப்படை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கணிச்சிடலாம். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக பார்த்துடலாம். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒவ்வொரு வகுப்பும் வந்து நீங்கள் கலந்துக்கும் போது அதில் இருக்கிற விஷயங்களை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த டெய்லி ஒரு 1/2 hour, ஓகேங்களா, 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க. அந்த டவுட் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் வந்து கிளியர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை அகஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24 31 வினாடி. எப்போது? கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 31 வினாடிங்கிறது வந்து 30ஆக குறையுது, அப்புறம் 29ஆக குறையுது, 28 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்துட்டே இருந்து கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா கடைசி நாளுக்கு முதல் நாள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 வினாடிகளாக வந்துடுதுங்க. அப்போது 28 நாளிகை 7 வினாடி. ஓகேங்களா? 31 வினாடிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 வினாடி. அந்த வினாடியும் வந்து குறைஞ்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 28 நாளிகை 7 வினாடி வரைக்கும் தான் அன்றைய பகல் பொழுது இருக்கின்றது, அன்றைய அகஸ். ஓகேங்களா? அப்போ இதை வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதுக்காக வந்து நம்ம பார்க்கணும்னா சூரிய உதயத்திலேருந்து தான் வந்து நம்ம இதை வந்து கணிக்கிறோம். இப்போ ராகுகாலம், யமகண்டம், அமிர்த யோகம், சித்த யோகம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 12 மணிக்கு மேலே அமிர்த யோகம்னு ஒரு நாளில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12 to 1:30 வரைக்கும் அமிர்த யோகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதில் அப்படின்னா கௌரி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கு. அதாவது கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிறது, கௌரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேரத்தை கணக்கிடுவது பேர் தான் பார்த்தீங்கன்னா கௌரி, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது என்னங்க வாசன் பஞ்சாங்கம்னு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உள்ள கௌரி பஞ்சாங்கம்னு சொல்லி போட்டுருக்காங்கன்னா நேரத்தை கணக்கிடக்கூடியது. ஓகேங்களா? கௌரி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அமிர்த யோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமிர்த யோகம் வந்து 12 மணி முதல் 1:30 மணி வரையும் இருக்குது. சரிங்களா? அப்போது இன்று சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6 மணி 10 நிமிஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 6 மணி 8 நிமிஷம், இல்லைனா 6:05.
அப்போது அந்த அமிர்த யோகம் வந்து எந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12 மணி 5 நிமிடத்திற்கு பிறகு தான் அமிர்த யோகமே ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய முடிவு 1:35 வரைக்கும் போகும். சரிங்களா? அந்த சூரிய உதயம் டைமிங் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. தினசரி சூரிய உதயம்ங்கிறது வந்து ஒரு டைமிங் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த டைமிங் வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுலேருந்து 5 நிமிடம் கூடவோ, 5 நிமிடம் குறைவாகவோ அதுமாரி பார்த்துக்கணும். இது மாதிரி வந்து கோடை காலத்தில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 5:50க்கே சூரியன் உதயமாயிறான்னு வச்சுக்கோங்களேன். ராகு காலம் வந்து திங்கட்கிழமை காலையில 6 டூ 7:00 வந்து பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமா வந்துரும். 7:30 9 பார்த்தீங்கன்னா, ராகு காலமா வந்துருது. சரிங்களா? அப்ப இந்த ராகு காலம் வந்து 7:09 அப்படின்னா, நம்ம தான் 7:20க்கு 28க்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ராகு காலம் எப்போ நான் சொல்ல கோடை காலத்துல. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 7:20க்கே ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது சூரிய உதயம் 5:50ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராகு காலம் முன்பாகவே ஸ்டார்ட் ஆயிருது. 7:30 டு 9 மணின்னா 8:50க்கே வந்து ராகு காலம் முடிஞ்சிடுது. இதுதாங்க கணக்கு. வேற ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து முக்கியமான விஷயத்துக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும்னா, ஒவ்வொரு 1.5 மணி நேரமும் அந்த தனயோகம், சுகம், சோரம், விஷம், அமிர்த யோகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த டைமிங் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை வேலை இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்னை அகசுங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சென்னை அகசுங்கிறதுல வந்து ஓரளவு புரிஞ்சுட்டு இல்லைங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி இருப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுக்கு அடுத்த காலமாக வர்றது பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு. இது என்னங்க ராசி இருப்புன்னா வந்து என்னன்னு ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு ராசியும் வந்து எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிறந்த நாளில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அன்று வந்து அன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓகேங்களா? சூரியன் சந்திரன் இது 2 தாங்க வந்து நம்முடைய தாயும் தந்தையும் மாதிரி இருக்கிறது சூரியன் சந்திரன் தான். சரிங்களா? அப்போ இந்த சந்திரன் வந்து சந்திர பகவான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ என்ன அப்படின்னா, இன்று வந்து பிறந்தவருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியில் இருக்கு. அப்போ அவருடைய ராசி ரிஷப ராசின்னு வந்துடுதுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் என்னங்க ராசி இருப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலையுமே அதாவது ஒரு நாளில் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பிரவேசம் பண்ணி போயிட்டே இருப்பார். இதுதாங்க லக்னம்னு சொல்லி வர்றது வந்து இதுதாங்க. லக்னம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த லக்னத்தை வந்து எதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. சரிங்க, விருச்சிகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது சூரிய பகவான் விருச்சிகத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது காலையில் பார்த்தீங்கன்னா 28 நாளையும் 31 வினாடின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த பகல் பொழுதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போது 48 நிமிடங்கள் லாஸ்ட் வர 48 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவாக இருக்கின்றது அப்படின்னா 5:12க்கே பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் ஆயிடுது. அப்போ அந்த 48 நிமிடம் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம கால்குலேட் பண்ணி இப்போது அதாவது காலையில் பாருங்கள், காலையில் வந்து 6 to 8ன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரம். இதாங்க கணக்கு. அந்த 2 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் சூரியன் பிரவேசிப்பார். ஒவ்வொரு ராசியாக பிரவேசித்து 6 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 6 ராசிகள் வருவார். திரும்பவும் இரவு 6 ராசிக்கு வருவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ராசியில் இருப்பார். ஆனால் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு ராசியில் தான் பிரவேசிப்பார். ஆனால் அவருடைய அந்த தினசரி கால ஓட்டம் இருக்குது இல்லைங்களா? அதை தான் பார்த்தீங்கன்னா லக்னமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? தினசரி கால ஓட்டம் எப்படி தினசரி வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து இவர் பிரவேசிக்கிறார் இல்லைங்களா? யார்? சந்திர பகவான் பிரவேசிக்கிறாரு. சூரிய பகவான் வந்து ஒரு மாதம் முழுவதுமே அந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் வந்து பிரவேசிச்சுட்டு இருப்பாருங்க. சரிங்களா? 3 நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா 4 பாதம், 4, 4, 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதம் 9 பாதங்கள் வந்து ஒரு ராசியில் இருக்கும். 9 பாதங்கள் கொண்டது வந்து ஒரு ராசி. சரிங்களா? அப்போது இந்த 9 பாதங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 பாதத்திலையுமே ஒரு மாதம் முழுவதுமே பயணிப்பார் சூரிய பகவான். ஆனால் தினசரி ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வந்து இருக்காருங்க. இப்போ விருச்சிகத்தில் தான் இருக்கார் கார்த்திகை மாதத்தில். இந்த விருச்சிக ராசியில் வந்து எவ்வளவு டயத்துக்கு இருப்பாருன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு அப்படி சொல்கிறதுங்க. சரிங்களா? எவ்வளோ டைம் வரைக்கும் வந்து விருச்சிக ராசியில் இருப்பார். அதாவது நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அந்த 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு ராசியிலையுமே வந்து எவ்வளோ டயத்துக்கு வந்து சூரிய பகவான் இருப்பார். அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா லக்னத்தை வந்து நம்ம அமைக்கிறோம். சரிங்களா? ஆனால் நம்ம ஜாதகம் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஆனால் நம்முடைய லக்னத்தை வந்து அந்த சூரியன் தான் நிர்ணயிக்கிறார். 12 ராசிகளில் பிரவேசிக்கின்றார்.
ஒரு நாள் முழுது பகல் பொழுது 6, இரவு பொழுது 6. அப்போ 12 ராசிகள் பிரவேசிக்கிறார். காலையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இது. கார்த்திகை மாதம்னா வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு. அப்போ விருச்சிக ராசியில் இருந்தாங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்குமே பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் தான் இருப்பார். விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் வந்து அதில் தான் இருக்கார். அப்போது காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்துடுறாரு. சரிங்களா? சூரியன் வந்து விருச்சிக லக்னமாக இருக்காரு. 8 மணிக்கு மேலே பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிகத்துக்கு அடுத்தது என்ன வருது? தனுசு. தனுசு லக்னம் அப்படி சொல்லி வந்து நோட் பண்ணிக்குவாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அதனுடைய கால அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு 31 வினாடிகள் இருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 12ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 12ஆக வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய கால அளவுகள்ங்கிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது 30 நாளிகைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 நாளிகை வந்து 12ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது 6 ராசிகளை பிரவேசிக்கக்கூடிய டைமிங் தான் வந்து அதை வந்துடும். அப்போது 6 to 8 6 to 8 வரைக்கும் விருச்சிக லக்னமாக இருக்கும். 8 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருப்பார். தனுசு லக்னமாக வந்து பிறந்த குழந்தைக்கு வந்துடும். 10 to 12 பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர லக்னமாக வந்துடும். அப்புறம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு லக்னமாக மாறிட்டே வருவார். சரிங்களா? இப்போது நம்ம இதில் காலண்டரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் இருப்பு அப்படி சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. நம்ம எதுக்குமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்போ எல்லாமே ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப விஷயங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துட்றாங்க. நீ கஷ்டமே பட வேணாம்ப்பா, உன் கையில் வந்து லட்டை கொண்டாந்து கொடுக்குறேன். அந்த லட்டை வந்து நீ சாப்பிட வேண்டியதான்ப்பா பாக்கி. சரிங்களா? நீ கடைக்கு போக தேவையில்லை, அங்கே போய் விலை பேச தேவையில்லை, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உன் கையில் கொண்டாந்து கொடுக்குறோம், அந்த லட்டை நீ சாப்பிடு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த லட்டு கையில் வந்ததுக்கப்புறம் கூட இது லட்டாங்கிறது நமக்கு தெரியாமல் சாப்பிடாமலே வேஸ்ட் பண்ணிடுறோம் அதை. சரிங்களா? அப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராசி இருப்பு தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு. சரிங்களா? அப்போது அந்த ராசியில் 28 நாளைக்கு 31 வினாடி அதை வந்து 12ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6, 2, 12 அந்த 12 மணி நேரத்தை 6ஆக வந்து பிரிச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? 2 மணி நேரமாக நம்ம பிரிச்சுக்கிறோங்க. இப்போது ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது நீங்கள் இதில் காலண்டரில் பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ராசி இருப்பு எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ராசி இருப்பு பார்த்தீங்கன்னா வந்து 30 நிமிடம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளிகை மட்டும் சில டயத்தில் வரும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 நிமிடம் வரைக்கும். அப்போது சூரிய உதயத்திலிருந்து 24 நிமிடங்கள் வரைக்கும் தான் கார்த்திகை மாதத்தில் பிறந்த காலையிலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். குழந்தை 6 மணி 24 நிமிடத்திற்குள் பிறந்தால் விருச்சிக லக்னமாக வந்துருவாங்க. அதற்கு மேலே தாண்டி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு லக்னமாக வந்துருவாங்க. ஏங்க நீங்கள் தான் வந்து 2 மணி நேரம் சொன்னீங்க. அப்போ அது எப்படிங்க அது கரெக்டாக வருது அப்படின்னா 2 மணி நேரம் தான் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இருந்தாலுமே இதில் என்னென்னா அதுக்கு தான் ராசி இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ராசி இருப்பு வந்து நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இது கேட்போம். நானும் கார்த்திகை மாதம் தாங்க பிறந்தேன். கார்த்திகை மாதம் காலையில் 6 மணிக்கு தாங்க நானும் பிறந்தேன். என்னுடைய நண்பரும் வந்து கார்த்திகை மாதம்லாம் பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 20ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தனுசு லக்னமாக வருது. எனக்கு வந்து விருச்சிக லக்னம் எனக்கு வருது. அது எப்படிங்க வருது அப்படின்னா சூரியனுடைய அவருடைய பயணிக்கும் அந்த டைமிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து லக்னமாக நமக்கு மாறி வருகின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு. அப்போது அவர் நண்பர் பிறந்த டைம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு வந்து 30 நாள், அதாவது 30 நிமிடங்கள் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? 6:40க்கு பிறந்திருப்பார். 6:40க்கு பிறந்தா தனுசா மாறிடுது. இதே டைம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஒரு 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்களேன். அந்த டைத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. காலைல 6:10க்கு பிறந்திருப்பீங்க, இல்லை 6:20 பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு விருச்சிக லக்னமாக வரும். இதுதாங்க இதில் இருக்கிற சூட்சுமமான விஷயங்கள் வந்து இதுதான். சரிங்களா? அப்போது இந்த டைமிங் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் லட்டு வந்து கையில் இருக்குது. ஓகேங்களா? காலண்டரில் வந்து இதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி இருப்புன்னு டைமிங் போட்டிருப்பாங்க. அவங்களே டைமிங் கொடுத்துட்றாங்க. இன்று விருச்சிக ராசியில் வந்து ராசி இருப்புன்னு கொடுத்துட்றாங்க. இதை வச்சு தாங்க நமக்கு வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள்,
சரிங்களா? மேரேஜுக்கு வந்து ஒரு டைம் பார்க்கணும். அது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லக்னத்தில் ஓகேங்களா? இந்த லக்னத்தில் முகூர்த்தம் வைக்கப்படுகின்றதுன்னு சொல்லி வந்து ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. காலையில் 9 to 10:30 மகர லக்னத்தில் திருமணம் செய்வது மாங்கல்ய தாரணம் செய்யப்படுவதாக நிச்சயிக்கப்படுகின்றது. பெரியோர்கள் அனைவரும் வந்திருந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி பத்திரிகையில் அடிப்பாங்க இல்லைங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேக பத்திரிகையில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து இதுமாரி தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லக்னம் போட்டிருப்பாங்க. அந்த லக்னம் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த கோவிலினுடைய அங்கே இருக்கிற என்ன சுவாமி இருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லக்னம் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? அதற்கு ஏற்றால் போல் இருக்கக்கூடிய சாதக லக்னத்தை தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த லக்ன டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறது. நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த டயத்தில் நடக்கும். அப்போது நமக்கு தேவையான நம்ம லைஃப்பில் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்திலே இருக்குது. அப்போ இந்த பஞ்சாங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா மிக மிக சிறப்பு. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் இந்த ஜோதிட வகுப்பை பாடங்களாக எடுத்துக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மாணவர்களுக்கும் நன்றி. மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கும், இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து வழங்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கும், இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவன தலைவர் அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.